கேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஒரு அதிரடியான மாற்றம் தமிழகத்துல நடைபெற்றிருக்கு. என்னன்னா, திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் டிவிஎஸ்சி கமிஷனரா இருந்தவரை இப்ப மாத்திருக்காங்க. புது கமிஷனரா திருமதி மகேஸ்வரி அவர்களை போட்டிருக்காங்க. அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுலேருந்தே ஒரு பெரிய சர்ச்சை இருந்தது. அவர் ஒரு திமுக நபரை சேர்ந்தவர், அவரை தாவேக அரசு அப்பாயின்மெண்ட் பண்ணது என்ன ஏதுன்னு ஒரு அரசியல் ரீதியா கேள்விகள் இருந்தாலும் ஒரு 45 நாட்கள் கழித்து மீண்டும் அவர் மாற்றப்பட்டிருக்கார். என்ன காரணம்? இதோட பின்னணி என்ன? அடிப்படையில் அவரை முள்ளால எடுக்கலாம். பெரிய கேடிங்களை பற்றிலாம் அவருக்கு தான் தெரியும். திமுகவுடைய மிகப்பெரிய கேடிஸ் எல்லாம் பற்றி அவருக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அவரை வச்சுட்டு ஹேண்டில் பண்ணலான்னு நினச்சாங்க. பட் அவருடைய ஹேண்டிலிங் டிஎம்கே கிட்ட சும்மா இருக்கிறவனையே வெறுப்பேற்றி பணமோ புகழோ போதையோ எதையோ கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க. இவர் ஏற்கனவே எல்லாத்துலேயும் தெரிஞ்சவர் தான். சிதம்பரத்துக்கும் அருணுக்கும் தெரியாமல் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இந்தியாவில் எப்போதுமே. அந்த அருண் சரியாக வேலை செய்யலை, யாரை அரெஸ்ட் பண்ணணுமோ பண்ண முடியல. அது ஒரு சர்ச்சையான பொருளாக மட்டும் மாறிச்சு. என்னவோ கரூருக்கு விஜய் போகணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அவர் இன்றைக்கும் கதை சொல்லிட்டு இருக்காரு, நேற்றுக்கு கூட அப்பியர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் தூக்கி கொண்டு போய் போலீஸ் அகாடமியில் விட்டு உங்களை மாதிரியே நிறைய பேரை உருவாக்குங்க. ஏன்னா நீங்கள் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை செய்கின்ற ஒரு அற்புதமான போலீஸ் அதிகாரி, போலீஸ் அகாடமிக்கு போங்க, அங்கே போய் நிறைய இளைஞர்கள் எல்லாம் உங்களை ரேஞ்சுக்கே உருவாக்குங்கிற மாதிரி தள்ளி விட்டாங்க. இது அருணுக்கு செட்பேக்குன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்ததுன்னா ஒரு விதத்தில் அவர் தப்பிச்சாருன்னு சொல்லலாம். ஏன்னா திமுக என்ன வேணாலும் முடிவு பண்ணும். நீங்கள் சரியாக ஒத்துழைக்கலைன்னா உங்களை என்ன வேணாலும் பண்ணும். அதுலேருந்து அவர் தப்பிச்சார், அவ்வளோதான் நாம் சொல்ல முடியும். வந்திருக்கிற மகேஸ்வரியுடைய பின்புலம் நமக்கு தெரியாது. இப்போ பண்ணியிருக்கிறதையாவது கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். தாவேகா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணால் உடனே திருத்திக்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் அதை பாராட்டதெல்லாம் பார்க்கலாம். இல்லை, என்னதான் இந்த மாதிரி அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் நடவடிக்கை எடுத்தார் தானே. திரு ஏவா வேலு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காரு, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காரு. கோர்ட்டு சொல்லியும் திமுக அரசு கே நேரு அவர்கள் மேலே வழக்கு பதியாமல் இருந்தது. ஆனால் இவர் வழக்கு பதிய செஞ்சார். அப்படிங்கிறப்ப நடவடிக்கை எடுக்காமல் இல்லைல்ல. ஏன் தப்பு எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தானே தெரியும். அதனால தானே உங்களை வச்சு அதை பண்ண சொன்னோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரைடு நடந்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கலாகணும். குற்றப்பத்திரிகை தாக்கலானதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனைங்கிற அந்த இஷ்யூக்குள்ளே போகும். அதுக்கு போலீஸில் வேலை இல்லை. அந்த குற்றப்பத்திரிகை நேர்மையாக தாக்கல் செய்யப்பட்டதா, அவங்க தப்பிக்கும் வண்ணம் இருக்கா அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. பொதுவாகவே ஒரு போலீஸுக்கு ஒரு திருட்டு நடந்ததுன்னா, ஏய் அந்த அசோகா எங்கே இருந்தான்னு பாரு, அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருடர்களை நல்லா தெரியும். இவங்க அரசியல்வாதிகள், ஆட்டோமேட்டிக்காக அருணுக்கு எல்லாம் தெரியும். இருந்தும் எப்படி சந்து பந்து விட்டாரு அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, அது தாவேக அரசுக்கு அதுதான் அரசியல் தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. சும்மா மாத்திக்கிட்டே இருக்காங்க. முன்னாடியே அவங்களுக்கு இவங்க எதுங்கிறது எதுவுமே தெரியாம இதான் அமைச்சர் அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அதாவது தவறை திருத்தி கொள்றவன் எப்போதுமே புத்திசாலி, தவறை நியாயப்படுத்துறவன் தான் முட்டாள அயோக்கியம். இவங்க தவறை திருத்திக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றினாங்க. இந்த அரசுக்குள்ளே உட்காந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதி 8ஆம் கிளாஸாக இருந்தாலும் 3ஆம் கிளாஸாக இருந்தாலும், படிக்க தெரிஞ்சவனாக இருந்தாலும் படிக்க தெரியாதவனாட்டாலும், அவனால் இந்த நாடு நடக்கலை, அதிகாரிகளால் தான் இந்த நாடு நடக்குது. அது நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லது. இவங்ககிட்ட சாய்ஸஸ் தான் கொடுப்பாங்க. சார் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணிடுங்க, மக்கள் பிரதிநிதிகளாக இவங்க சொல்கிறது. ஸோ அரசியல்வாதி சாய்ஸஸ் தான் எடுப்பான். இந்த சாய்ஸஸில் ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் திருத்திக்கிறான்னா அவன் நேர்மையாக தானே இருக்கான்னு அர்த்தம். ஏதோ ஒரு உள்குத்து ஒரு 4000 கோடி வாங்கிட்டு அருணுக்கு அந்த பதவியை கொடுத்துருந்தா திருப்பி அந்த அருண் அந்த இடத்துல இருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ நேர்மையாக நடந்திருக்கிற ஒரு விஷயம், தவறு நடந்தால் திருத்திக்கிறாங்க, அது நல்ல விஷயம். உடனே அவங்களுக்கு அனுபவம் இல்லை. துரைமுருகனுக்கு பயங்கரமான அனுபவம் உண்டு, கருணாநிதி மாதிரி அனுபவசாலி இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னா அதாவதுங்க, நீங்கள் 2 வீலர் ஓட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வீலர் நீங்கள் 20 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோடும் பயங்கரமாக பழக்கமாயிடும். 360 டிகிரியில் உங்கள் கண் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், உங்கள் வண்டி தானே போயிட்டே இருக்கும்.
அதே நீங்க இப்பதான் வண்டி எடுக்கிறீங்கன்னா திக்கி முக்காடி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இவங்க எல்லாருமே, இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே தவறுகளில் இருந்து திருத்தி கொண்டவர்கள் தான். அதைத்தான் நீங்க அனுபவம்னு சொல்றீங்க. இவர் தவறு இன்னும் செய்யல, அதனால திருத்தி கொள்ளல அப்படிங்கிற அடிப்படையில பாருங்க. கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அதிகாரிகள் கையில் தான் இருக்கிறது. அவங்க இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைத்தால்தான் நாடு முன்னேறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம பேசிக்கிட்டு இருந்த திரு ஏவா வேலு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, முதல்வர் விஜய் மாதிரி கரூர் சம்பவத்தை நடந்தப்பறம் பயந்துட்டு ஓடுறவன் நான் கிடையாதுங்கிறாரு. ஏவா வேலு அவர்கள் சொல்றாரு, அடுத்த இதுல வந்து நான் ஆஜராவேன், ஓடி ஒளிகிற ஆட்கள் நாங்கள் கிடையாது. அதாவது 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்கள் நாங்களாம் ஓடி ஒளிய மாட்டோம் அப்படிங்கிறாங்களே. லுக் அவுட் நோட்டீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்க இருக்கீங்கிறது சுத்தமா தெரியல, நீங்க ஒளிஞ்சிருக்கீங்க, முதல்ல வெளில வாங்க. இந்த பழைய படத்துலலாம் அந்த போலீஸ் அதிகாரி வந்து மயக்க பிடிச்சிட்டு சொல்லுவார், பில்லா நீ மாட்டிக்கிட்ட, நீ சீக்கிரம் வெளில வா, நாங்கள் எல்லாம் சூழ்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதைக்கு 4 மடங்கு கேவலம் லுக் அவுட் நோட்டீஸ். லுக் அவுட் நோட்டீஸை வாங்கிட்டு 3 நாள் கழிச்சு நான் வருவேன், நான் ஓடி வெளிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கேஸ் போட்டிருக்கணும்? நான் இங்கே தானே இருக்கேன், இந்த இடத்துல தானே இருக்கேன், எனக்கு எப்படி நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் போட்டீங்க? சும்மா பழி வாங்குறீங்களா, அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பழி வாங்குறீங்களான்னு கேஸ் போட்டிருக்கணுமா வேண்டாமா? லுக் அவுட் போட்டிருக்காங்க. பெருச்சாலியை பிடிக்கிறதுக்கு வடை வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் மானஸ்தர்கள்னு கதை பேசிட்டு இருந்தா தப்பாயிடும். திமுக அடுத்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னன்னா, குதிரை பேரம் நடைபெறுதுன்னு ஆதாரத்தோட தமிழக கவர்னர் அவர்களை வந்து போய் பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், கரூருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் வரையும் சென்றாங்க. இப்ப ஆதாரத்தோட கவர்னர் அவர்களோட சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? கரூருக்கு போகக்கூடாதுன்னு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு வரல. ஆனால் கரூருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தடுப்பதற்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணாங்க. அதாவது நான் செய்யலை, ஆனால் அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க முயற்சி பண்ணாங்க. குதிரை பேரம் நடந்தது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் சைட்லேருந்து 107 120 ஆனதுக்கு பிறகும் இன்னொரு சைட்லேருந்து இன்னொரு 10 வந்து 130 ஆகிட்டா தான் நல்லதுன்னு நினைத்தது கரெக்டு. நாம் தொடர்ந்து மே 9ஆம் தேதியிலேருந்து அதே கருத்தை தான் விஜய் ஐயாவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஐயா ஒரு 13 பேர் அதிமுகலேருந்து தூக்கிடுங்க, ரிசைன்மெண்ட்டை வர சொல்லுங்கள், ஜெயிக்க வைங்க, மேட்ரு முடிஞ்சிருச்சு. இடைத்தேர்தல் எப்போதுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க தேர்ந்தெடுத்தது எல்லாமே தவறாக இருக்குது. இந்த 6 தொகுதியில் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் அவங்க ஜெயிப்பதற்கே வாய்ப்பில்லை. ஸோ குதிரை பேரம் நடந்ததுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு விஜயபாஸ்கர் வந்து நான் அப்படிலாம் அவங்க கூப்பிட்டாங்கன்னே சொல்லிங்க, நான் தான் காத்துக்கிட்டு இருந்தேன், எப்படா ஓடி போகலாம் தாவைக்காக்குன்னு காத்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு பேசுறாரு. அன்னைக்கு மேடையில் என்ன சொல்லிட்டாரு, இல்லைங்க கூப்பிட்டாங்க உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். இது எல்லாம் ஆளுநர்கிட்ட கொடுக்கறதுனால உடனே ஒரு கேஸ் ஆகும், உடனே ஒரு வழக்காகும், உடனே தண்டிக்கப்படுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மேட்டரும் இல்லை. இந்த 4 பேருக்கு முதல்ல எடப்பாடி ஐயா கொடுத்துருக்காரு பாருங்க, இவங்க வந்து கொறடா உத்தரவை மீறி போனாங்கங்கிறது, அந்த 4 பேர் விஷயம் முடியணுங்கிறதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணுறாங்க. முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இன்னொரு 4 அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே போவாங்க. 8 இருந்தால் போரும், 12க்குள்ளே போவாங்க. வாங்கிறதுக்கு இவங்க கிட்ட பணம் இருக்குது. ஐயா எப்படியாவது கொடுங்க ஐயா, என்ன நீங்கள் மற்றும் பலர்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதிமுகவை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து வந்துடுறோம், கொஞ்ச நாளைக்கு ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் உங்கள் படத்தை வச்சுக்கிறோம். இப்படி கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறது உண்மை. இந்த தேர்தல் முக்கோண ரிசல்ட்டு. குதிரை பேரத்துக்கு இதில் வேலையே இல்லை. நான் விஜயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கு 30-40 வருஷம் ஊழியம் செய்யறதுக்கெல்லாம் பெரிய கூட்டம்லாம் கிடையாது. நான் திரைப்படத்துலையும் நடிக்கல. 107 இருக்கு. என்னை ஆதரிப்பவர்கள் யாரோ நேராக ஃப்ளோரில் வந்து ஆதரிங்கன்னு பச்சையாக சொல்லியிருப்பேன். எடப்பாடியை தவிர மற்ற எல்லாரும் ஆதரிச்சிருப்பான். திமுகல இருந்து ஒரு 6 பேர் வந்திருப்பாங்க. அப்படித்தான் நடந்திருக்கும். அப்படி இல்லாமல் முதலே சேவ் பண்ணிப்போம், 144 வரைக்கும் கொண்டு போயிடுவோம், 25 பேரை கடத்துவோம், இப்படி பண்ணது எல்லாமே முட்டாள்தனம். ஸோ அதுக்கு குதிரை பேரம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக பண்ணாதான்? எந்த ஆட்சியை காங்கிரஸோ திமுகவோ வாழ விட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 96ல் பிஜேபிக்கு 160 சீட்டு, அவங்களும் ஆட்சிக்கு வந்திருக்கணும், விடலை. முடிஞ்ச அளவுக்கு பிரதம மந்திரிகளை மாத்துறாங்க, 7 மாதம் 8 மாதம்னு மாத்துறாங்க. 98ல் 182 சீட்டு அதிமுகவோட வின் பண்ணி வாஜ்பாய் அரசு வந்ததுக்கு அப்புறமா சுப்பிரமணிய சாமி மூலமா எல்லா வேலையும் பண்ணி எல்லா அட்டுழியங்களையும் காங்கிரஸ் பண்ணாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. திமுக அப்படிதான் விடாது. 2016ல் ஜெயிச்ச உடனே ஜெயலலிதா அம்மாவுக்கு கலைஞர் ஐயா சொன்னது, இந்த ஆட்சி நீடிக்காது, சீக்கிரம் ஆட்சி மாற்றம் வரும்.
ஆனால் அவங்க கிட்ட போய் கேளுங்க, சார் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், எப்போதும் மக்களை சந்தித்து தான் நாங்கள் ஓட்டு வாங்குவோம். நீ மக்களை சந்தித்து எங்கே ஓட்டு வாங்கினா 23,000 கோடியோ 40,000 கோடியோ செலவு பண்ணி தான் இந்த 50 தொகுதியோ 60 தொகுதியோ நீ வாங்கியிருக்கேங்கிறது தானே நிதர்சனம். அரசு பணத்தெல்லாம் கொடுத்து கூட நீ தோத்தங்கிறது தானே நிதர்சனம். அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லையே. ஸோ குதிரை பேரம் தமிழ்நாட்டுக்கு அழகு இல்லை, அதை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் தவிர்த்திருந்திருக்கலாம், திமுக சும்மா விடாது. குதிரை பேரம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி இப்ப கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் சிபிஐ வீரபாண்டியன் அவர்கள் தலைவர் வந்து சொல்லி இப்ப உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வந்து தனியாக சந்திக்க போகிறோம், கிட்டத்தட்ட கூட்டணியை விட்டு வெளியில் வர மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டாகவும் தாவேக்காவுக்கு கொஞ்சம் எதிராகவும் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன நடக்குது தாவேக்கா கூட்டணியில்? எங்களை நம்பி தான் நீங்கள் ஆட்சி நடத்தணும், அதோட நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் தான் ஜவஹர்லால் நேரு, நீங்கள் தான் வந்து மோத்திலால் நேரு, நீங்கள் தான் இந்திரா காந்தி. எங்களை தவிர்க்கிற மாதிரி, எங்களை மட்டுப்படுத்துகிற மாதிரி நீங்கள் இன்னொரு 8 பேர் 10 பேரை கொண்டு வந்து ஆட்சியை ஸ்திரப்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் உங்களை அசிங்கப்படுத்துவோம். ரொம்ப சிம்பிள். வேற ஏதாவது லாஜிக் இருக்கா? இந்த 8 பேர் இல்லாமல், அதாவது திமுக கூட்டணியிலேருந்து வந்து அந்த 8 பேர் இல்லாமல் ஆட்சி நடத்தணுங்கிற ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்கு விஜய் போகிறாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். நீங்கள் நேரடி ஒப்பீடு இல்லைனாலும் டக்குன்னு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த பேப்பர்லலாம் படிச்சிருப்பீங்க, 15 வருடமாக என்னை மானபங்கப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை வந்து கேஸ் போடும். யார் மேலே? ஒரு ஆள் மேலே. 15 வருஷம் எப்படிங்க மானபங்கப்படுத்த முடியும்? ஏதோ 1 வருஷம், 1/2 மாதம், 4 நாள், 3 நாள் அப்படின்னா பரவாயில்ல. ஏன் இந்த 15 வருஷம் கழிச்சு மானபங்கங்கிற பேசி வருதுன்னா, அடுத்த பொண்ணு வந்துருச்சு. அந்த ஆளுக்கு அடுத்த பொண்ணு வந்துருச்சுன்னா இந்த பொண்ணு வந்து மானபங்கப்படுத்துறதை பற்றி பேசும். அந்த மாதிரி இவங்க வந்துட்டாங்க, இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது எதுவாக இருந்தாலும் நம்ம ஆட்டி படைச்சிக்கலாம், திமுக மேலே கேஸ் போடுறதை நம்ம எப்படியாவது தடுத்துடலாம், யாரும் மாட்டிக்க கூடாது. ஆனால் விஜய் ரொம்ப அற்புதமான ஆட்சியை கொடுப்பவர், அவருக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது. இந்த கதையை பேசிட்டு இருக்கிறவங்க இன்னொரு 8 பேர் வரப்போறாங்கன்னா பயப்படத்தானே செய்வாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த இடைத்தேர்தலில் 2019 எப்படி 22 தொகுதிக்கு தேர்தல் நடந்தது, அதில் வந்து 9 தொகுதியை வந்து அதிமுக வெற்றி பெற்றதோ, பொதுவாக ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் தமிழ்நாட்டில், ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா அந்த கதையெல்லாம் நடக்காது. அப்போது 22 தொகுதியில் 13 தொகுதி திமுக வின் பண்ணுது. ஓபிஎஸ் ஹெல்ப் பண்ணுறாரு, தினகரன் ஹெல்ப் பண்ணுறாரு, சசிகலா அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பெரிய ஒரு வேலை நடந்தது. இப்போ நீங்கள் திரும்ப தேர்தல் நடக்கும் இல்லையா, இப்போ 6+1 நீங்கள் நினைப்பீங்க, அது +10+1 பண்ணுறதுக்கான முயற்சிக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த 4 பேர் விஷயத்தில் ஊற்றிடும். இந்த தேர்தல் நடந்ததுன்னா விசிகா தன்னுடைய வாக்குகளை அதிமுகவுக்கு போடும், கம்யூனிஸ்ட் போடுவாங்க, திமுக போடுவாங்க, அதிமுக தன்னுடைய வாக்குகளை ஸ்திரப்படுத்திக்க நினைக்கும். தாவேக்கா இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுல ஐயுஎம்எல்ஐ தவிர மற்றவங்க எல்லாரும் நேர்மையாக வேலை செய்வாங்க, கண்டிப்பாக வேலை செய்வாங்க. தேமுதிக வேலை செய்யாமல் இருந்தால் திமுகவுக்கு நல்லது, அதாவது அதிமுகவுக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக இறங்குவாங்க. ஏன்னா இவங்களால இன்னொருத்தன் ஒரு பதவியில் இருக்கிறத தாங்க முடியாது, தாங்கவே முடியாது, ஒரு எதிர்கட்சியாக இருக்கவே முடியாது. திமுக மேலே கேஸ் நடத்தணும்னா திமுக கூட்டணியிலேருந்து வந்தவங்களை வச்சுட்டு எப்படிங்க நடத்த முடியும்? டிவிஎஸ்ல எப்படிங்க கேசஸ் போட முடியும்? சும்மா ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டோம், ஆளுநர் எதுவும் பார்க்கல அப்படின்னு கதை விட முடியுமா? அப்போ அந்த அந்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. எடப்பாடி உழைக்காமலேயே இந்த 9, 10, 8 இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க, தாவேக்காவை தவிர. அண்ணாமலை அவர்களோட முதல் மாநாடு, அந்த இயக்கத்தோட முதல் மாநாடு போதை எதிர்த்து இங்கே பொள்ளாச்சியில் நடைபெற்றிருக்கு. அதோட வரவேற்பு எப்படி பார்க்குறீங்க? 2031 நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாரு. ஸோ அவரோட மாநாடு பார்வையும் அந்த உறுதியும் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் குழப்பங்களோடு தான் வெற்றி வரும், தனி மெஜாரிட்டி யாருக்கும் வராதுன்னு சொன்னது அண்ணாமலை. அதே மாதிரி தான் நடந்தது. அவர் யார் வருவாங்கங்கிறத சொல்லலை, ஆனால் அதே தான் நடந்தது. அந்த ஆட்சி ஸ்திரத்தன்மையோடு இருக்காது அப்படிங்கிறதையும் சொன்னது அண்ணாமலை. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா தன்னுடைய அடுத்த 5 வருடத்தை 10 வருடத்தை திசை போக்க தெளிவாக முடிவு பண்ணுறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணாமலையை பற்றி பேசும்போதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குற ரிக்வெஸ்ட் என்னென்னா, தேவையில்லாமல் பிஜேபி வந்து குழப்பிக்காதீங்க. பிஜேபி 21 மாநிலத்தில் ஆளுகின்றது, 3 முறை மத்தியில் வெற்றி பெற்றிருக்கு. இன்னும் ஜார்க்கண்ட்லேயும் கேரளாலையும் தெலுங்கானாலையும் பஞ்சாப்லேயும் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி பொறுப்புக்கு வரலையே ஒழிய மற்ற எல்லா இடத்துலையும் பிஜேபி கொடிகட்டு பிறக்குது. அதுக்கு அண்ணாமலை இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான்.
அதற்காக அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போட்டது, அண்ணாமலையை பயன்படுத்தி அப்படியே வாக்குகள் எல்லாம் வாங்கி அண்ணாமலை போன உடனே அப்படியே வாக்குகளை இழந்தது அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க. அது தயவு செஞ்சு சொல்லிடுறேன். அண்ணாமலையை பற்றி பேசுறதாக இருந்தால் அவர் விஜய்க்கு கைட் பண்ணுவாரா, விஜயை விட அதிகமாக ரசிகர்களை பெறுவாரா, திமுகவை மீண்டும் ஊழல்கள் விஷயத்தில் எதிர்ப்பாரா? இந்த பாராட்டு பண்ணாரு பாருங்க, ஒரு 2-3 ரைடு நடத்தின உடனே ரொம்ப அருமையா பண்ணீங்க, அதை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அந்த ஆங்கிள் நீங்க அண்ணாமலையை அப்துல் கலாம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உடனே நீங்க அவர் சயின்டிஸ்டாலாம் வராதிங்க, அப்படி சொல்லலை. நீங்க யூ மேக் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல பண்றாரு, இந்த மாநிலம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல பண்றாருங்கிறதோட நிறுத்திக்கோங்க. நம்பர் 1. 2வது, அந்த மாநாட்டில் பேசும்போது அதிக கைத்தட்டல் வாங்கிய இடம் எதுன்னு பாருங்க. அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 28-30 நிமிஷம் பேசியிருக்காரு. அதிக கைத்தட்டல் எப்போ வந்ததுன்னு கேட்டால், நான் ஒரு தேசியவாதின்னு சொன்னதுக்கு தான் கைத்தட்டலே வந்தது. ஏன்னா அவரை ஆதரிக்கிறவங்க அவர் எங்கே திருப்பி எங்கே நாங்கள் தமிழ் இனம்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, பழைய நம்ம இந்த காலத்து திமுக அண்ணாதுரை காலத்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அவர் தெளிவாக இல்லை, நான் தேசியவாதி, இந்தியா தான் என்னுடைய தேசம், தமிழகம் முதல் நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்ன உடனே அந்த கிளாப்பை வேற எந்த இடத்துலையும் அவர் வாங்கலைங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்போது அண்ணாமலையே ஒருத்தர் மேலே வர்றாரு, தன்னிச்சையாக மேலே வரணும்னு நினைக்கிறாரு, விடுங்க. அவர் எப்படி பிஜேபியை பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? தனிநபர் எப்படிங்க, யாராக இருந்தா என்னங்க, தனிநபர் எப்படி பிஜேபியை பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? பிஜேபி என்ன கோலி விளையாடிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கடந்த 40 வருடமாக வாய்ப்பே இல்லை, 38 வருடங்களாக வாய்ப்பே இல்லை. அதுக்கு தெளிவா என்ன பண்ணணுங்கிறது தெரியும், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் குற்றச்சாட்டை வைக்க வேண்டுமா? கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. இப்ப அவரை குற்றச்சாட்டை நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க? அவர் போகட்டும், அவருடைய மக்களை பார்க்கட்டும், அவர் வளர்ந்து வரட்டும். தப்பா? நீங்க விரும்பியா, நீங்க ஆசைப்பட்டா, நீங்க மன நிறைவையோட தாவேக்கா ஆட்சியில் உட்காந்துருக்கு, அப்படியே ரொம்ப குதூகலம் ஆயிட்டீங்களா? விஜய் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உள்ளுக்குள்ள ஒரு கடுப்பு இருக்குல்ல, ஐயோ இந்த நாட்டை யாரெல்லாம் ஆளணும், இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா? அது அண்ணாமலையா இருந்துட்டு போட்டோமே, உங்களுக்கு என்ன? நம்ம உழைப்பை நாம செய்வோம். பிஜேபியில் என்ன பண்ணணுமோ அது ஒழுங்கா பண்ணுவோம். திமுக ஒழுங்கா பண்ணட்டும், அதிமுக ஒழுங்கா பண்ணட்டும். எடப்பாடி அண்ணாமலை மாதிரி ஒருத்தரை பயன்படுத்திக்கணும்னு நினைக்காம விட்டது அவர் வாழ்க்கையில செய்த 2வது மிகப்பெரிய தவறு. அதுக்கு தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காரு. முதல் தவறு பிஜேபியோட கூட்டணியை முடிச்சுக்கிட்டது தேவையே இல்லாம. 2வது தவறு அண்ணாமலை விஷயத்துல அவரை பயன்படுத்திக்கலாம். அவர் ஒரு கட்சியில இருக்கார், அவரை நீங்க பயன்படுத்திக்கிறதுனால எப்படி நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு? உங்களுக்கு நான் இப்போ ஒரு திறமை கிடையாதா? அப்படிங்கிற அடிப்படையில் நான் முதல்ல கேட்பேன். ஆனால் ஏப்ரல் 2025க்கு பிறகு எடப்பாடி ஐயா அண்ணாமலையை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது அண்ணாமலை பிடி கொடுக்கல. இது 2ம் தான் தாவேக்காக்கு வாக்குகள் தாண்டி போனதுக்கு காரணம். தயவு செஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லி அவர் இருந்தால் தான் வாக்கு வரும், அவர் இல்லைன்னா வாக்கு வராது, இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. தொடங்கிட்டார். அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ண விடுங்க, உங்களுக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற அடிப்படையில் நான் பேசுவேன். விமர்சிக்கிறதாக இருந்ததுன்னா எல்லாரையும் விமர்சிக்கலாம், எனக்கும் விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இப்ப தேவை அது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப தேவை அவரை வாழ்த்துங்க, இல்லைன்னா வேற வேலையை பாருங்க. அவர் கண்டிப்பா 2031 என்ன மாற்றத்தை கொண்டு வரணுமோ அது கொண்டு வர போறாரு. ஆனால் பிஜேபி உடனே சுதாகரித்து எந்திரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல அது 360 நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு யூபி வேலையை முடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வரும். காணொலியில இறுதியான கேள்வியா, அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பேசுபொருளாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னா, தமிழக பாஜகவும் திமுகவும் கூட்டணி போக போறாங்க அப்படிங்கிற பேச்சு பேசிட்டு இருக்காங்க. நடக்குமா? நடைபெற்றால் என்ன ஆகும்? அவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா, இவன் புருஷன் ஓடி போயிட்டான், 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்களாங்கிற மாதிரி கேட்குறீங்க. திமுகவோட எப்படிங்க பிஜேபி கூட்டணி வைக்க முடியும்? அதை விட அசிங்கம் இந்த உலகத்தில் என்னங்க? கங்கையே நம்ம சுத்தம் படுத்தியிருக்கோம், அதுக்காக கூவத்தை சுத்தம் பண்ணணும்னு நம்ம நினைப்போமா? கங்கையை சுத்தம் பண்ணா புண்ணியம், கூவத்தை சுத்தம் பண்ணி என்னத்தை பண்ண போறோம்? எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிஜேபி திமுக கூட்டணி அமையாது, அமையக்கூடாது. அப்படி அமைஞ்சா நல்லதுன்னு அக்காக்களோ அல்லது அத்தைகளோ அல்லது சித்திகளோ தமிழ்நாட்டில் நினைச்சாங்கன்னா அவங்க தான் கீழே போவாங்க. அது நடந்துட்டா நல்லதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கீழே போவாங்க. தேவையே இல்லாத ஒரு விஷயம். திமுகவுடைய இன்றைய வாக்கு சதவிகிதம் 16, 24 வாங்கினாங்க இல்லையா? கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிடுச்சு, இப்ப ஏற்கனவே ஆட்சியும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் திமுக மேலே ஏறி வரணும்னா 16ல இருந்து தொடங்கி வரணும். பிஜேபிக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. பிஜேபி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த தலைவரை, நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து வைக்கணும்.
அதை வைக்கும், அதுக்கப்புறம் அது தானே தன்னை போல கொண்டு போய்க்கும். பிஜேபியோட நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, திமுகவுடைய 22 சீட்டு நமக்கு வந்து பாராளுமன்றத்தில் சட்டங்களை பாஸ் பண்றதுக்காக வேணும்னு நினைத்தால் அது 360 + 22ங்கிற 383 தான் இருக்குமே ஒழிய, அதாவது இன்னும் ஒருத்தரை சேர்த்து 360க்கே திமுக கிட்ட போகணுங்கிற அவசியம் வராது. அதுக்கு மேல இருந்து எந்த பெண்மணி முயற்சி செய்தாலும் அல்லது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் முயற்சி செய்தாலும் நடக்க போறது இல்லை. 360 பிஜேபிக்கு திமுகவோட 22 இல்லாமையே வரும். அப்படி வந்தா தான் அது நிற்கும் நினைக்கும்.